தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளிக்கிடையேயான ஹாக்கி லீக் மண்டல அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் போட்டியானது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் முடிவுற்றது. தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுப்பட்டியில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜக்கையன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் வினாடிக்கு 2000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் பாசன கால்வாய் நிரம்பிய நிலையில் செல்வதால் பொதுமக்கள் யாரும் பாசன கால்வாயில் இறங்க முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் முன்பாக ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி தலைவர் வசீம் தலைமையில் கரூரில் நடந்த தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் நிர்வாகிகள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.